குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன் பத்தி பார்க்க போறோங்க. இப்ப கடகராசி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல ராகுவும் வரப்போறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற கேது, இந்த ராசிக்கோ, இந்த லக்னத்துக்கோ அவரு சரியான கெட்டவருங்க. அப்போ இந்த கடக ராசிக்கு 2, 8ல ராகு கேது வந்தா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார சீர்குலைவும் கொஞ்சம் பணத்தை எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணுவாருங்க. பேச்சு அதிகமா பேசி, குடும்பத்தில பல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள உண்டு பண்ணுவாருங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாருங்கன்னா, யாராச்சிட்ட நீங்க பணம் வாங்கி குடுத்தீங்கன்னா, அதை நீங்க தான் திருப்பி எடுத்து குடுக்க வேண்டிருவாரு. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்காச்சும் ஒரு பணமோ, ஏதோ ஒரு ரெக்ரமேஷன் ஒண்ணு பண்ணீங்கன்னா, அவங்க போயிருவாங்க. அந்த ஜாமீன ஏத்துக்கிட்ட நீங்க, நீங்க தான் அத எல்லாத்தையும் கட்டியாகணும், கஷ்டப்பட்டும் ஆகணும். அதனால இந்த குடுக்கல் வாங்கலுங்க, இந்த வாக்கு குடுக்கறதெல்லாம், இதுக்கு எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்யணுங்க. குடும்பத்தில எல்லாம் பொருளாதார சீர்குலைகள் இப்ப அதாவது கொஞ்சம் ஒரு ரூ. 100 வருமானம் என்னங்க இப்பத்தாங்க அஷ்டமச்சனியே முடிஞ்சது. அதுக்குள்ள பார்த்தா இது வேற இப்படிங்களா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா ஒ ப ப பயிற்சிகள் அதெல்லாம் நடப்புல வரும்ங்க. இத சமாளிச்சு தான் நம்ம போகணுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, குடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு, பேச்சு எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணுங்க. குறைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ராகு கேது பேச்சு உங்கள ஒண்ணும் பண்ண மாட்டார். வணக்கம்.